அதிலே ஒரு முத்தை எடுத்து அதுல ஒரு குடி முத்தை எடுத்து நேராக கைலாய மலையிலே விட்டு எறிந்தார். டேங்கப்பா, அது நேராக 1000 கால் தூண் கொண்ட மண்டபத்தை துளைத்து கொண்டு சிவனாருடைய மேனியிலே வந்து விழுந்தது. ஐயோ, சிவனாருக்கு மேனியில முத்து விழுந்த மறுவினாடி பகவானுடைய கண்கள் சிவந்தது. திருமேனி எல்லாம் நடுங்குகிறது. திருமேனி எல்லாம் நடுங்குகிறது. ஐயா, பகவான் எப்படி இருக்கிறாள்? கைலாய மலையில எப்படி இருக்கிறார்? நடுநடுங்கி இருக்கிறாள். அப்பொழுது தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை தலவாளை எலிவரித்து அதில் இருக்கிறார். பகவானை கிடைத்திருக்கிறார். பகவான் எப்படி இருக்கிறார் நாங்க பார்க்க வேண்டாம். பெருமான் எப்படி இருக்கின்றார்? ஐயா, பொன்னான மீனியும் பொன்பட்டு போனதையோ அம்மா மொழிகொள்ளாத என் அம்மை பராசக்தி முத்தாரம்மா பகவானிடத்திலே வாங்கிய முத்தை ஒரு முத்தை அவருக்கு மேலே தூக்கி போட்டுட்டார். ஏன்னா 14 உலகமும் சிவமயம், எங்கு பார்த்தாலும் சிவமயம், எங்கும் சிவம், எதிலும் சிவம். இந்த அம்மா ஆள் போட்ட முத்தினால பகவானுடைய மேனியே மாறிட்டுதான். பொன்னான மேனி புண்பட்டு விழுந்தார் பகவான். ஐயோ, நேராக முத்தானது எப்படி விளைகிறது பாருங்க. எப்படி சிவனார் விழுந்த முத்தானது எப்படி விளைகிறது பாருங்க. எப்படி பார்க்க வேண்டாமா? தலையதில் விழுந்த முத்து தலைவலி வந்திடுமாள்.